ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரைம் கட்ஸ். என்னோட பேர் ரேகா. எனக்கு இப்போ 23 வயசாகுது. நான் காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கப்போ வீட்டில் நல்ல வரன் வந்திருக்கு. இதை விட்டால் அடுத்த வரன் கூடுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீ கல்யாணம் பண்ணிக்க. 1 வருஷ படிப்பு தானே இருக்குது. மாமியார் வீட்டுக்கு போயிட்டு முடிச்சுக்கலாம். நாங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறோன்னு அம்மாவும் அப்பாவும் சொன்னதை கேட்டு நானும் கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன். பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு தான் முதன் முறையாக பிரவீனை பார்த்தேன். பார்த்ததுமே 2 பேருக்கும் ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சி போச்சு. தனியாக பேசவும் ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. ஆனால் அப்போது எதையுமே பிரவீன் கிட்ட என்னால் பேச முடியலை. கல்யாணத்துக்கு அப்புறமா புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும்னு நினச்சி 2 பேரும் ஃபோனில் பேச ஸ்டார்ட் பண்ணோம். கல்யாணத்துக்கு 1 மாதம்தான் டைம் இருந்துச்சு. எல்லாமே சீக்கிரமாக நடந்த மாதிரி தோணுச்சு. கல்யாணமும் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ரொம்பவே சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு. பிரவீனோட மனைவியான அந்த நிமிஷம் நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டில் தான் முதலிரவு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆண் கூட நைட்டு தூங்க போகிற அந்த நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரே டென்ஷனாக இருந்துச்சு. பிரவீனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோன்னு பெரியவங்க எல்லாருமே அட்வைஸ் பண்ணி அனுப்பி வச்சாங்க. அதே மாதிரி எங்களோட முதலிரவு எதிர்பார்த்ததை விட நல்லாவே போச்சு. பிரவீனும் ஆசை தீர என்னோட உல்லாசமாக இருந்தார். அடுத்த நாள் அம்மா வீட்டில் இருந்து மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போனோம். மாமனார் மாமியார் என்னோட நல்ல விதமாக தான் பழகுனாங்க. மாமியார் வீட்டில் என்னோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆச்சு. காலேஜ் போகவும் ஆரம்பித்தேன். பிரவீன் ஆஃபீஸ்க்கு போகிறப்ப என்னையும் காலேஜில் விட்டுட்டு போயிடுவார். ஈவினிங் லவர்ஸ் மாதிரி 2 பேரும் ஊர் சுற்றவும் ஆரம்பித்தோம். இப்படியே 1 வருஷம் ஓடிப்போச்சு. காலேஜ் முடிஞ்சு நான் வீட்டில் இருக்க ஆரம்பித்தேன். பிரவீனும் நானும் சந்தோஷமான தாம்பத்தியத்தில் இருந்தாலுமே வீட்டுக்குள்ளே சொந்தக்காரங்க அக்கம் பக்கம் உள்ளவங்க ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என் மாமியார் ஒவ்வொரு மாதமும் நான் தலைக்கு குளிக்கிறப்ப இந்த மாதம் நல்ல செய்தி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கும் ஆசைதான். ஆனால் அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, நல்ல செய்தி இல்லை. 2 வருஷம் 3 வருஷமும் ஆச்சு, இப்போவும் நான் கர்ப்பமாகவே இல்லை. இப்போ என்னோட மாமியார் ரொம்பவே பதட்டமாக ஆரம்பித்தாங்க. 3 வருஷமாக மருமக முழுகாமல் இருக்காளேன்னு அவங்க ரொம்பவே கவலைப்பட ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் என்கிட்ட வந்து, ரேகா, நானும் இவ்வளோ நாளாக நீ நல்ல செய்தி சொல்லுவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் அது நடக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. நீயும் பிரவீனும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பாருங்க. இனிமேலையும் குழந்தைக்காக பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது, இன்றைக்கே போங்கன்னு சொன்னாங்க. மாமியார் சொன்னதை கேட்டு அன்னைக்கு ஈவினிங்கே நானும் ஹஸ்பண்டும் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே எங்கள் 2 பேருக்கும் நிறைய டெஸ்டெல்லாம் எடுத்தாங்க. அதில் தான் பிரச்சனை எனக்கு இல்லை, என்னோட கணவருக்கு தான் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. என்னோட கணவர் வெளியூரில் வேலை பார்க்குறனால லீவில் மட்டும்தான் வீட்டுக்கு வருவார். ஒருவேளை இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சால் ரொம்பவே கஷ்டப்படுவாருன்னு நான் சொல்லவே இல்லை. ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்த்துட்டு டெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. நான் மட்டும் போனனால தான் இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. இதை பற்றி உடனே என்னோட மாமியார்கிட்ட சொன்னேன். அவங்க இதை கேட்டுட்டு ரொம்பவே கவலையாகிட்டாங்க. எனக்கு குழந்தை இல்லாததை பற்றி அக்கம் பக்கம் இருக்க எல்லாருமே கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதை கேட்டு என்னோட அத்தைக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. நானும் என்னோட மாமியார் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க சொன்னதை கேட்டு ஒரு நிமிஷம் எனக்கே அவ்வளோ ஷாக்காக இருந்துச்சு. மாமனார்கிட்ட மாமியார் கணவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட அவரும் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு. மருமக வயிற்றுல நம்ம குடும்ப வாரிசு வரணும், அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அவரும் நான் என்ன பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் எடுக்கட்டும், அப்போ சரியாகும் தானேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்னோட மாமியார், அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும், அது வரைக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை என்னால் சமாளிக்க முடியாது, அதனால நீங்கள் மருமக கூட உறவு வச்சுக்கிட்டா சீக்கிரமே அது நடக்கும், நமக்கும் நம்ம வாரிசு வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அவர், உனக்கு என்ன பைத்தியமா, மகனோட மனைவி கூட நான் எப்படி அப்படி இருக்க முடியும், அதெல்லாம் தப்பு, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காரு. ஆனால் மாமியார் பேசி பேசி அவரோட மனசை மாற்றிருக்காங்க. என்கிட்ட சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன்னு நினச்ச அவங்க
நைட் டைமில் எனக்கு பாலில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து மாமனாரை ரூம்க்கு அனுப்பி வச்சுருக்காங்க. எனக்கு சுயநினைவே இல்லாதப்ப மாமனார் என் கூட தினமுமே உறவு வைக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு மாமியார் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே காலையில் எழும்புறப்ப உடம்பெல்லாம் யாரோ அடிச்சு போட்ட மாதிரி ரொம்பவே வலியாக தான் இருக்கும். ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சிருக்கும். சில நாள் இதை நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. இப்படியே 2 மாதம் ஓடி போச்சு. என்னோட உடம்புல ஒரு சில மாற்றங்கள் வந்ததை நான் உணர ஆரம்பித்தேன். அடிக்கடி எனக்கு வாந்தி, மயக்கம், ரொம்பவே டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணோன்னா பரவாயில்ல அப்படின்னு நினச்சி ஈவினிங் டைமில் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கே டாக்டர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்துச்சு. வாழ்த்துக்கள், நீங்கள் அம்மா ஆக போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதுமே என்னால் சந்தோஷப்படவே முடியலை. ஹஸ்பண்ட் பக்கத்தில் இல்லை, இருந்தாலும் அவருக்கு பிரச்சனை இருக்கப்ப நான் எப்படி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புனேன். டாக்டர் சொன்னதை பற்றி என்னோட மாமியார்கிட்டையும் சொன்னேன். அதை கேட்ட அவங்க என் மேலே சந்தேகப்பட்டு திட்டுவாங்கன்னு பார்த்தா நல்ல செய்தி சொல்லியிருக்குன்னு சொல்லி எனக்கு சர்க்கரை கொடுத்து கொண்டாட ஆரம்பித்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் யார் கூடயும் தகாத உறவுலையும் இல்லை, கணவரை தவிர வேறு யார் கூடயும் உறவு வச்சுக்கவும் இல்லை. அப்போ குழந்தை எப்படி? யாரோட குழந்தை? இதை யோசித்து எனக்கு தலைவலியே அதிகமாகிருச்சு. மாமியார் பிரவீனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அவரும் ரொம்பவே சந்தோஷமாக கிளம்பி வரேன்னு சொல்கிறாரு. 3 வருஷமாக ஒரு குழந்தைக்காக எங்கின எனக்கு இப்போ அது கிடச்சிருக்கு. ஆனால் அதை நினச்சி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமையலை. இப்படியே 2-3 மாதம் ஓடிப்போச்சு. கணவர் அப்பப்போ வந்துட்டு என்னை பார்த்துட்டு போவார். குழந்தை அவரோடு தான்னு நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பித்தார். என்னால் தான் இதை பற்றி யார்கிட்டையுமே பேச முடியலை. எந்த ஒரு ரகசியமுமே ரொம்ப நாள் வெளிவராமல் இருக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நாள் என்னோட மாமனாரும் மாமியாரும் ரூமில் பேசிகிட்டு இருந்ததை எதிர்ச்சியாக நான் கேட்டுட்டேன். இப்போ இருக்க மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸில் குழந்தை பிறக்க எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை ட்ரை பண்ணி இருக்கலாம். அதை விட்டுட்டு மகனுக்கு இவங்க 2 பேருமே சேர்ந்து இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்களேன்னு அந்த நிமிஷம் எனக்கு தோணுச்சு. உங்கள் மூலமாக மருமக வயிற்றுல நம்ம குடும்ப வாரிசு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். குழந்தை வந்துட்டா யாரும் நம்ம பையனை தப்பாக பேச மாட்டாங்க. அவனுக்கும் அப்பாவான சந்தோஷம் கிடைக்கும். இது எல்லாமே உங்களால் தான் நடந்துச்சு. மருமகளுக்கு தெரியாத வரைக்கும் ரொம்ப நல்லது. இந்த ரகசியம் நம்மளோடையே போகட்டும் அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. இதை கேட்ட எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு. உடனே இதை பற்றி கேட்டு அவங்க 2 பேர்கிட்டையும் சண்டை போட ஆரம்பித்தேன். உண்மை தெரிஞ்சதை நினச்சி ஃபஸ்ட்டு அவங்க பயந்தாலும் அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து என்னை மிரட்ட ஆரம்பித்தாங்க. இதை பிரவீன்கிட்ட நீ சொன்னால் நீ தான் வேறு யாரோடையோ கள்ள உறவு வச்சு அதில் வந்த குழந்தை தான் இது. அதை மறைக்க தான் இப்படி ஒரு பொய் சொல்கிறேன்னு சொல்லுவோம். பிரவீன் நாங்கள் சொன்னால் கேட்பான். உனக்கு இந்த வீட்டில் இருக்கணும், பிரவீனுக்கு மனைவியாக வாழணும்னு நினச்சா குழந்தைய பெற்று வளர்க்குற வழியை பாரு. இல்லைனா உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் வாழா வெட்டியாக தான் இருக்கணும். இந்த குழந்தை பிறந்தா யாரோட குழந்தை இதுன்னு கேட்டு டெய்லியுமே ஊரில் இருக்கவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, சொந்தக்காரங்கன்னு சொல்லி எல்லாருமே கேள்வியாக கேட்டு உன்னை சாகடிக்காமல் விட மாட்டாங்க. யார் மூலமாக வந்திருந்தா என்ன, இது இந்த வீட்டு வாரிசு தானே அப்படின்னு என் மாமியார் என்னை மிரட்டினாங்க. அதுக்கப்புறம் நானும் நல்லா யோசித்தேன். இப்போ 9 மாதம், குழந்தைய ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க பண்ண தப்புக்கு இந்த குழந்தை என்ன பண்ணும்? அதை நாம் தண்டிக்கவும் முடியாது. அதுக்காக சரி நாம் எல்லாத்தையுமே மறந்து வாழணும்னு முடிவு பண்ணேன். இந்த ரகசியம் என்னோடவே போகட்டும்னு நினச்சி மனசுக்குள்ளேயே புதைச்சிக்கிட்டு அந்த குழந்தைக்காக வாழ ஆரம்பித்தேன். இப்போது என்னோட பையனுக்கு 2 வயசாகுது. ஒவ்வொரு முறையுமே அவன் என்னோட கணவரை அப்பான்னு கூப்பிடுறப்ப எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. என்னோட முடிவு சரியா தப்பா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற கதைகளை கேட்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.